ஐஆர்ஐஎலுக்கு சப்போர்ட் பண்ணனால சிலர் குமரி மகா சபாவிட்ட போய் ஐஆர்ஐஎல்ல க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுனால வாழ்வாதாரம் கூடுமே தவிர குறையாது. யார் சொன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் திட்டு? என்டையர் டெபினிஷன் ஆஃப் வாழ்வாதாரம் ஒன் ஆஃப் தி டீப்பஸ்ட் சி மோர் தென் 60 feet 20 meters இருக்கிறது குளச்சல் தான். பெட்டர் தேன் விழிஞ்சம் அண்ட் பெட்டர் தேன் தூத்துக்குடி. Advocate Robinson is the founder president of Kumari Mahasabha. He is based in Bangalore. பெங்களூர்ல பேசா இருக்கக்கூடிய சில குமரி மக்கள் அவங்களுக்கு அந்த பெங்களூருடைய டெவலப்மெண்ட் இவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக்ல ரெவல்யூஷனைஸ் ஆனது மாதிரி டெவலப் ஆகிறத பார்த்துட்டு ஏன் நம்ம ஊர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இத மாதிரி செய்யக்கூடாது? Why only Bangalore should be developed? Number one, why we should help Bangalore to develop? Why not we help ourselves? That means our district. அப்படின்னு சொல்லி ஒரு group of people, those who loved the district, belonging to the district, they started this Kumari Mahasabha in 2012. பேப்பர்ல எல்லாம் கொடுத்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டு இந்த நம்முடைய மாவட்டத்தின் மைந்தர்கள் மாவட்டத்தை டெவலப் பண்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய பாரத்தோட அக்கறையோட கவலையோட பொறுப்போட ஆரம்பிச்சதுதான் இந்த குமரி மகாசபா. அதனுடைய மெயின் லீட் அட்வொகேட் ராபின்சன் தான். அவர் தான் இதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட். ஒவ்வொரு மாசமும் இந்த 2012 இருந்து இப்ப வர ஒவ்வொரு மாசமும் செகண்ட் சாட்டர்டே 10 o'clock ஷார்ப் he comes for the functions. He comes by plane, he comes by train, he comes by road. Whether it shines or it rains, he is there with us. எக்கச்சக்கமா ஏராளமான பல லட்சம் பணங்களை செலவு செய்து ஏராளமான டைம் செலவு செய்து அவரு ஒரு லீடிங் அட்வொகேட்டா இருக்கிறாரு. பெங்களூர்ல அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ்கள் செய்ய வேண்டி இருக்குது. 4 சீஃப் மினிஸ்டர்களுக்கு கூட செக்ரட்டரியா வேலை செய்த அனுபவம் வாய்ந்தவர். வீட்டுல எல்லா இதுகளையும் விட்டுட்டு கன்னியாகுமரி we love you அப்படின்னு சொல்லி ஒரு டீம் பெங்களூர்ல இருந்து they have been doing it, and Bangalore people led in the development of the district. இன்னைக்கும் கூட ராபின்சன் சார் இருக்கிறாரு, அன்பு சாமுவேல் சாரை நீங்க பாத்தீங்க, அதே மாதிரி மிஸ்டர் அருள்தாஸை பாத்தீங்க. மிஸ்டர் அருள்தாஸ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அன்பு சாமுவேல் சார் 45 நாடுகள்ல ஏர்போர்ட்டுகள் எல்லாம் போட்ட ஆளு. நமக்கு என்னைக்கு தேவைப்பட்டதோ நாங்க எப்ப கூப்பிட்டோமோ ஓடி ஓடி வந்தாரு. நாங்க இவரை கூட்டிட்டு போய் சர்வே பண்ணணும், அவரை கூட்டிட்டு போய் கலெக்டர்கிட்ட போனோம், அவரை கூட்டிட்டு போய் எம்பி கிட்ட போனோம், இவரை கூட்டிட்டு டெல்லியில போய் ஏவியேஷன் செக்ரட்டரிய பார்த்தோம். ஒரு நாளும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இல்லை என்பது இல்லை. எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் எல்லாம் தியாகத்தின் அடையாளங்கள். பெங்களூர்ல இருந்து வந்த சில ஆளுகள் இன்னைக்கு ஐ டேக் திஸ் பிரிவிலேஜ் ஆஃப் இன்வைட்டிங் அட்வொகேட் ராபின்சன் த ஃபர்ஸ்ட். Good morning, everybody. I folded my hands to each and everyone individually. என்னுடைய வணக்கங்கள். தனித்தனியாக வந்திருக்கின்ற சான்றோர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை குமரி மகா சபாவின் சார்பிலே தலைவர் என்ற முறையிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று 3 முக்கியமான காரியங்களை பற்றித்தான் நான் உங்களுக்கு 5 நிமிடத்திலே முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். 3 பிரச்சனைகள் குமரி மாவட்டத்தில். எதுக்கெடுத்தாலும் ஒப்பீனியன் கேட்கிறது. ஒப்பீனியன் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்பது, தட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் இட் அப்ளிகேஷன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவிங் தேர் ஓன் ஒப்பீனியன். ஒப்பீனியன் இன் டெமோக்ராட்டிக் வே. நீங்க டெமோக்ரஸின்னு சொல்லணும்னா ஒன்லி டு எலெக்ட் ஏ பாப்புலர் கவர்மெண்ட். வாட் இஸ் கவர்மெண்ட்? டு ஃபார்ம் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணதுக்கு தான் தேர் இஸ் அன் எலெக்ஷன், தேர் இஸ் எ பாப்புலர் கவர்மெண்ட், தி மெஜாரிட்டி எலெக்டட் பீப்புள் ரூல் தி கவர்மெண்ட். வாட் இஸ் தேர் டியூட்டி? Then what is the duty of the people? It has to be taken into consideration as per the Constitution of India, which was constricted
by the great Mahans of our country, including A.O. Hume of British. அதில் நான் முதல்ல சொல்ல டெமோக்ரஸி அண்ட் இன் அப்ளிகேஷன். டெமோக்ரஸின்னு என்ன? மக்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு அரசை ஏற்படுத்துவது தான் மக்களுடைய டியூட்டி. ஏற்படுத்திய பிறகு நம்முடைய வெல்ஃபேரை பற்றி கவனிக்க வேண்டியது அந்த கன்சர்ன் அதிகாரம் தான். அது நான் எதுக்கு சொல்றேன்னா, பப்ளிக் ஹியரிங், I will take the subject later. Public opinion, public hearing, this is the word used in law. Public opinion ன்னு சொன்னா யார்? who is public? பப்ளிக் என்னன்னா கீழ்மட்டத்துல இருந்து மேல வரை இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்க போனா நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது பாருங்க. அதனால இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். வாட் இஸ் குட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் கரெக்ட், வாட் இஸ் நாட் கரெக்ட் உள்ளதை டிசைட் பண்ண வேண்டியது based on the welfare of the people. That means welfare of the nation, welfare of the state, as well as the welfare of the locals. We will take it as a district. இன்னைக்கு பர்டிகுலரா ஐஆர்இஎலுக்கு சப்போர்ட் பண்ணனால சிலர் குமரி மகா சபா விட்ட போயிட்டாங்க. ஐஆர்இஎல்ல க்ளோஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தாங்க. So we are not worrying for that. ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தின பிறகு ரோட்ல இருக்கிற ஒவ்வொருத்தனும் டிசைட் பண்ணா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னு சொன்னா, தி கிரிமினல் சிஸ்டம் நல்லா வளர்ந்த ஒரு சொசைட்டி அவங்கள யூஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு நின்று I am not telling about the representatives. இவங்க உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் கொடுப்பாங்க? தி சயின்டிஸ்ட், government is having its own strength of scientists, administrators, they have to decide it, not the people and public hearing. Hence, in the year 2023, நீங்க நல்லா கேட்டுக்கிடுங்க, in the year 2023 நம்ம Ministry of Environment and Ecology, the Climate Change ஒரு ஆக்ட் 2023ல இருக்கு. முன்னால உள்ள ஆக்ட் இட் இஸ் an amendment. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, some projects are exempted. Some projects are for what? Critical, strategic and atomic mineral mining projects in India can now be approved without public hearing and comments. The 2023ல the minerals சொல்லி ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணாங்க. Based on the act, இந்த மாசம் 8ஆம் தேதி, செப்டம்பர் 8ஆம் தேதி 2005ல the Ministry of Environment, Forest and Climate Change Ministry அவங்க the amended. There is a official memorandum. அதனால no public hearing. This is the opinion of குமரி மகா சபா. லோக்கல்ல இருக்கவங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? What is his knowledge about the minerals? What is his knowledge about the safety of the country? நம்ம நேஷன் இம்பார்ட்டன்ஸை பற்றி லோக்கல்ல இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் போயிரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பெங்களூர் சிட்டி சொல்லுது லேட்டஸ்டா வளர்ந்த ஒரு சிட்டி. எத்தனையோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதனால அவங்க வாழ்வாதாரம் குறைஞ்சு சொல்ல முடியுமா? பெங்களூர் பட்டணத்தின் வாழ்வாதாரம் பல்மடங்கா உயர்ந்தது. இந்த மாதிரி பப்ளிக் ப்ராஜெக்ட் வந்தனால வாழ்வாதாரம் ஒரு காலம் குறையல. இது நம்பர் 1. நம்பர் 2, என்விரான்மெண்ட். உண்மையில சொல்ல போனா ஆல் ஓவர் இந்தியா, நீங்க காஷ்மீர் போங்க, சிம்லா போங்க, எனிவேர் எக்ஸப்ட் ஆந்திரா கீந்திரா 1-2 ஸ்டேட்டை தவிர எப்படி இருக்கு? எப்படி சூப்பரா இருக்கு? எவ்ரி பிளேஸ் தே ஆர் ஹேவிங் ஓன் இண்டஸ்ட்ரி, இன்க்ளூடிங் பொட்டாசியம் சைனேட் இண்டஸ்ட்ரி வர வச்சு நடத்துறாங்க. தூத்துக்குடியில வேதாந்தா எப்படி கேபிட்டலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க, பொய் சொன்னாங்க, கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க. அதாவது ஒரு ரிலிஜியஸ் மைண்டட் பீப்புள் தன்னுடைய சபைக்கு ஆளை அனுப்பணும்னா நீங்க இங்க வராம இருந்தா அவங்களுக்கு கேன்சர் வரும். இது இட் இஸ் a trick by the religious people. The same trick they are using to close the IREL, any public project close பண்ணதுக்கு. This is the second in Kanyakumari district. The third thing is the means of life. ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வந்துன்னா எங்களுக்கு மீன்ஸ் ஆஃப் லைஃப் இல்ல. தட் இஸ் கால்ட் இன் தமிழ்நாட்டில் இங்க சாதாரணமா சொல்லுவாங்க வாழ்வாதாரம். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுனால வாழ்வாதாரம் கூடுமே தவிர குறையாது. யார் சொன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் திட்டு? என்டையர் டெஃபினிஷன் ஆஃப் வாழ்வாதாரம், தி மீன்ஸ் ஆஃப் லைஃப், இது யார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா? ப்ராஜெக்ட் வந்தா வாழ்வும் ஆதாரமும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையும் யார் சொன்னா? ஒன்லி பர்டிகுலர் ஒரு 55
1000 ஓட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஓட்டு வாங்குறதுக்கு வேண்டி இப்படி போய் சொல்லி அரசியல்ல வாழ்க்கை நடத்துங்கிறாங்க, வேண்டாம்னு சொல்லல. அது டோன்ட் டிஸ்ட்ராய் தி என்டையர் பீப்புள் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். 19 lakh people 2011 நம்ம எனுமரேஷன் பிரகாரம். ஏன் ஜனங்களை நீங்க மோசம் பண்றீங்க? நீங்க ஓட்டு வாங்குங்க. Don't destroy our people. Don't destroy the importance of our Kanyakumari district. Don't destroy the advancement of Kanyakumari district. Educated education சொல்லி எஜுகேஷனை வச்சே வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள், என்னுடைய அருமை நண்பர் முன்னாள் குமரி மகா சபாவின் செக்ரட்டரி ஜெயக்குமார் தாமஸ் வந்திருக்காங்க. நாங்கள் அடிக்கடி சண்டை பிடிப்போம். ஹார்பர் விழிஞ்சத்துக்கு வந்திருக்கு, இனி உங்களுக்கு வராது, அந்த சப்ஜெக்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவார். அதனால தான் இன்னைக்கு பிரசன்ட் லெட்டர்ஸ்ல நான் அதை பற்றி எழுதியிருக்கேன். Sir, proximity of any project will not prevent any other project. The quality and nature of Kulachal has to be taken into consideration. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு one of the deepest sea, more than 60 feet, 20 meters இருக்கிறது குளச்சல் தான். Better than விழிஞ்சம் and better than தூத்துக்குடி. நீங்க தூத்துக்குடியிலையும் விழிஞ்சத்திலையும் உங்களுக்கு துறைமுகம் இருக்கிறதுனால குளச்சல்ல துறைமுகம் வேண்டான்னு சொல்வது இட் இஸ் எ சின், இட் இஸ் எ கர்ஸ். ஒரு சாபம் குமரி மாவட்டத்துக்கு என்ன அப்படி ஒரு சாபம் வந்து போச்சு. தயவு செய்து நீங்க யாரும் அப்படி சொல்லாங்க. காமன் இன் எனி, நீங்க அட்வான்ஸ் கண்ட்ரிய பிரிட்டிஷ் எடுங்க, 56 கண்ட்ரிய ரூல் பண்ண பிரிட்டிஷ். why he ruled 56 countries? because of the harbors. நெதர்லாண்ட்ஸ் எடுங்க, 36 harbors are there. பக்கம் மெட்ராஸ்ல 2 ஹார்பர் இருக்கலாம், இவங்களுக்கு விழிஞ்சத்துல இருக்கலாம், கொச்சின்ல இருக்கலாம், வேணா கொல்லத்திலையும் வச்சுடுவாங்க. ஆனா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப பக்கம் ஆகி போச்சு, நீங்க வைக்காதீங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? whether it is possible or impossible, the Kumari Maga Sabha will fight it. Our demand will survive, it will be live என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.